இந்திய கிரிக்கெட் அணியின் முதுகெலும்பாக திகழ்ந்த 5 மிக சிறந்த ஆல்ரவுண்டர்கள் பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியாவுக்கான முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை 1983ஆம் ஆண்டில் பெற்று தந்த கேப்டன் கபில் தேவ் ஒரு மிக சிறந்த ஆல்ரவுண்டர். 1978 முதல் 1994 ஆண்டு வரை இந்தியாவுக்காக கபில் தேவ் விளையாடினார். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 3783 ரன்கள் அடித்ததுடன் 253 விக்கெட்டுகளையும் சாய்த்திருக்கிறார். கபில் தேவ் இந்தியாவின் மிக சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் ஒருவர் நினைவு கூறப்படுகிறார். மேலும் சிறந்த ஆல்ரவுண்டிங் செயல்பாட்டிற்காகவும் போற்றப்படுகிறார். 1971 முதல் 1992 வரை இந்திய அணிக்காக விளையாடிய ரவி சாஸ்திரி கபில் தேவ் தலைமையிலான உலக கோப்பையை வென்ற அணியில முக்கிய பங்காற்றியவர். ஸ்பின் பவுலராக தனது கேரியரை தொடங்கிய ரவி சாஸ்திரி ஸ்பின் பவுலிங்கிற்கு எதிராக அடித்து ஆடுவதில் வல்லவர். டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டியில் தலா 3000 ரன்களுக்கு மேலும், டெஸ்ட்ல 151 விக்கெட்டுகளும், ஒரு நாள் போட்டியில் 129 விக்கெட்டுகளும் வீழ்த்திருக்கிறார். 1985 சிறப்பான செயல்பாட்டிற்காக சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார். 2017 வரை 17 ஆண்டுகள் இந்திய அணிக்காக விளையாடியவர் யுவராஜ் சிங். இடக்கை பேட்ஸ்மேனாகவும் மித வேகப்பந்து வீச்சாளராகவும் இந்திய அணிக்காக திறம்பட செயல்பட்டு பல வெற்றிகளை தேடி தந்தவர். ஒரு நாள் போட்டிகளில் 8700 ரன்களும் 111 விக்கெட்டுகளையும் சாய்த்திருக்கும் இவர் டெஸ்ட் போட்டிகளில் 1177 ரன்களும் 28 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு ஓவரின் 6 பந்துகளையும் யுவராஜ் சிங் சிக்ஸருக்கு விளாசியது மறக்க முடியாத நிகழ்வாகும். 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு பங்காற்றியவர் யுவராஜ் சிங். மிக சிறந்த ஃபீல்டராகவும் செயல்பட்டவர். வசீம் அக்ரம் போன்று பவுலிங் ஸ்டைல் கொண்ட இர்ஃபான் பதான் இந்திய அணியின் துவக்க பந்து வீச்சாளராக களமிறங்கி விக்கெட் வீழ்த்துவதில் வல்லவர். 3 வடிவ கிரிக்கெட்டிலும் இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை அளித்த இர்ஃபான் பதான் சிறந்த ஃபீல்டராகவும் அறியப்படுகிறார். டெஸ்ட் போட்டிகளில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய 2வது இந்தியர் என்ற சாதனையை இவரின் கிரிக்கெட் வாழ்வில் மகுடமாகும். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆபத் பாந்தவன் என்றால் அது ரவீந்திர ஜடேஜாவாகத்தான் இருக்க முடியும். துவக்க விக்கெட்டுகள் சரிந்தாலும், எதிரணியின் விக்கெட் தேவை என்றாலும் ஜடேஜா உள்ளே வந்தால் போதும், ஆட்டம் இந்தியாவுக்கு சாதகமாக மாறிவிடும். 3 வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் தனது சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி வந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு ICC சாம்பியன் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் ஜடேஜா தான். இந்தியாவின் ஜாண்டி ரோட்ஸ் என்று ஒப்பிடும் அளவிற்கு துடிப்பான ஃபீல்டரும் கூட. மேலும் இதே லிஸ்டில் வினோ மன்கட், விஜய் ஹசாரே, முகிந்தர் அமர்நாத், அஸ்வின், ஹர்திக் பாண்டியா போன்றவரும் சிறந்த ஆல்ரவுண்டர்களாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் குறித்தும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.